புதன்கிழமை புத்துணர்ச்சியாக எழுந்திரிச்சாச்சு. ஆனால் கதவை திறந்தா வெயில் பல்ல காட்டுது. ஆத்தி முடியலேன்னு சொல்லிட்டு திரும்ப கதவை சாத்துறாப்புல தான் நிலமை இருக்குது. காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சாச்சு. இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். நடுவில் வந்து கேரட் அப்படியே துருவி வேக போட்டாச்சுங்க. அடுத்த பக்கம் வந்து சுடுதண்ணி காயுது. வெயில் காலத்தில் சுடுதண்ணியை காய வச்சு குளிர ஆற வச்சு குடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அதே மாதிரி செஞ்சாச்சு. நேற்று நைட்டு செஞ்ச பூண்டு சட்னி இருக்குது. இட்லிக்கும் பூண்டு சட்னிக்கும் சூப்பர் காம்பினேஷன். ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடித்தோம்னா அட்டகாசமாக இருக்கும் காலையில் உணவு. அடுத்து மதிய லஞ்சுக்கு கையோட பாப்பாவை தூங்க வச்சோன்னே இங்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க அழுக வச்சுட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக. இங்கிட்டு வந்து சாப்பாடு வச்சாச்சு. இங்கிட்டு முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு பாசி பருப்பு கூட்டு தான். குழம்பு வச்சா யாருங்க சாப்பிட்றா? அதனால் இந்த பருப்பு கூட்டை வச்சு நானும் தம்பியும் சாப்பிட்டுக்க போகிறோம். பாப்பாவுக்கு அதையே ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஹஸ்பண்டுக்கு தயிர் காலையிலே வந்து ஊற்றி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புளி உப்பு ஜாடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். துணிகளையும் வாஷ் பண்ணியாச்சு. கிச்சன் வேலை சூப்பராக அமோகமாக முடிஞ்சு கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். பை.